அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திரு அருட்பிரகாச வள்ளலார் தெய்வ திருவடிகளே சரணம் சரணம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சன்மார்க்க சிந்தனையில் வாழையடி வாழையென வந்த திருக்கூட்ட மரபில் வள்ளலாரும் ஒருவரா அப்படின்ற ஒரு ஞான சிந்தனையோடு தான் நம்ம இன்னைக்கு விசாரணை செய்ய இருக்கிறோம். வள்ளல் பெருமான் ஆங்காங்கே திருவருட்பாரான் திருமுறையும் மற்றும் உரைநடை பகுதியில் வள்ளல் பெருமான் சொன்ன அவர் வாயாலே அவர் சொன்ன கூற்றுலேருந்தே எடுத்து இந்த கேள்விக்கான ஒரு விளக்கத்தை நாம் பார்க்கலாம். இந்த இடம், இந்த வார்த்தை இடம்பெற்ற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னாக்க பிரியேன் என்றல் பதிகம். பிரியேன் என்ற பதிகத்தில் வள்ளல் பெருமான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்கிறார். அது வாழையென வந்த திருக்கூட்ட மரபில் யான் ஒருவன் அன்றோ வகையறியேன். இந்த ஏழைப்படும் பாடு உனக்கு திருவுளச் சம்மதமோ, இது தகுமோ, இது முறையோ, இது தர்மம்தானோ, மாழைமணி பொது நடம் செய் வல்லால் யான் உனக்கு மகாநலனோ, நீ எனக்கு வாய்த்த தந்தை அல்லையோ, கோழ உலக உயிர் துயரம் இனி பொறுக்க மாட்டேன், கொடுத்தருள் நின் அருள் ஒளியை கொடுத்தருள் இப்பொழுது அப்படின்னு இந்த ஸ்டேட்மெண்ட் வருது. இந்த ஸ்டேட்மெண்ட்ல வள்ளல் பெருமான் ரொம்ப தெளிவாக சொல்றார். வாழையடி வாழையென வந்த திருக்கூட்ட மரபில் யான் ஒருவன் அன்றோ, ஒரு கேள்விக்குறி. அது வாழையடி வாழையென வந்த திருக்கூட்ட மரபு என்ன அப்படின்னா, அந்த சைவ சித்தாந்தத்தை வலியுறுத்தி வந்த திருக்கூட்ட மரபுகள். திருக்கூட்ட மரபுகள் அப்படின்னா சைவ சித்தாந்தவாதியில் 63 நாயன்மார்களில் முக்கியமானவர்கள் நால்வர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நால்வர்கள் அப்பர், சுந்தர், மாணிக்க வாசகர், திருஞான சம்பந்தர். நால்வர்களில் அந்த சைவ சித்தாந்தத்தை வலியுறுத்தி வந்த மரபுகள். சைவ சித்தாந்தத்துடைய காலங்கள் அப்படின்னு பார்த்தா ஒரு 5000 ஆண்டுகளாக நமக்கு சைவ சித்தாந்தம் இந்த தமிழகத்தில் தென்னாட்டிலலாம் ஃபுல்லாக தான் தென்னாடுடைய சிவனே போற்றி அப்படின்னு சொல்வதுண்டு. ஸோ இந்த சைவ சித்தாந்தத்தை 5000 ஆண்டுகளாக ஒருவர் பின் ஒருவராக இந்த சைவ சித்தாந்தத்தை முக்கியத்துவம் கொடுத்து வலியுறுத்தி வந்தது. அதனால தான் நமக்கு இந்த மரபுங்கிறோம். ஒரு 5000 ஆண்டுகளாக இந்த மரபு கொண்டிருக்கிறது. ஒரு விஷயத்தை இந்த உலக மக்களுக்கு தொடர்ந்தால் போல் அந்த பராபரைக்குள்ள சிவம், இந்த சைவ சித்தாந்தத்துக்குள்ள சிவத்தை வாழையடி வாழையாக வலியுறுத்தி வந்த திருக்கூட்ட மரபு. சைவ சித்தாந்தத்தில் பார்த்தீங்கன்னா 12 திருமறைகளாக வகுக்கப்பட்டது. 12 திருமறைகள். இந்த 12 திருமறைகளில் 10ஆம் திருமறைகள் நமக்கு திருமந்திரம் அப்படின்னு சொல்லுது. திருமந்திரத்தில் பார்த்தீங்கன்னாக்க திருமூலர் திரு சைவ சித்தாந்தம் வலியுறுத்துகின்ற அந்த சிவத்துக்கு அறிவு 10 அறிவு அப்படின்னு சொல்லியிருக்கார். ஓகே, சிவனுடைய பிள்ளை என்று சொல்லக்கூடிய முருகப்பெருமானருடைய சுப்பிரமணிய ஞானங்கள், சுப்பிரமணியானம், அந்த நூல்களை சுப்பிரமணியர் தான் கண்ட அந்த சிவத்துக்கு பராபர சிவம் அப்படின்ற பேர் வச்சிருக்கிறார். பராபரை பராபரை அப்படின்னா ஒரு பாடல்களாக வரும். ஸோ ஆதித்தலைவன் 5000 ஆண்டுகளுக்கு முன் ஆதித்தலைவன் முருகப்பெருமானும் பராபரை என்று சொல்லியிருக்கிறார், பராபர சிவம் என்று. இந்த பராபர சிவங்கள் 18 யுகங்கள் வரைக்கும் தான் அது இருக்கும். அதுக்கு மேலே அந்த சிவம் கரைஞ்சி போயிடும் அப்படின்னு வள்ளலாருக்கு முன்னாடியே இந்த சுப்பிரமணிய ஞானமே நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அந்த சுப்பிரமணிய ஞானம் தொடங்கி தாயுமான சுவாமிகள் வரைக்கும் இதுக்கு உள்ள சைவ சித்தாந்த 12 திருமறைகளும் அடங்கும். எல்லாருக்கும் சொல்லப்பட்ட அந்த கடவுளை பராபர சிவங்கள், பராபரம் சிவம்னு சொல்லுவாங்க. இந்த பராபர சிவத்துக்கு திருமந்திரம் 10 அறிவு அப்படின்னு சொல்லுது. ஓகே, இதனை தொடர்ந்து அந்த தாயுமான சுவாமிகளையும் கடந்து 18ஆம் நூற்றாண்டில் வள்ளல் பெருமான் இந்த தமிழகத்தில் தோன்றி ஆரம்ப காலகட்டத்தில் முதல் 5 திருமறைகள் அந்த பராபர சிவத்தை பற்றியே நமக்கு கோயில் குளங்களில் வள்ளல் பெருமான் ஆரம்ப காலகட்டத்தில், அதாவது 1823 1865 தான் சன்மார்க்க சங்கம் வடலூரில் ஆரம்பிக்கிறார். அந்த காலகட்டத்தில் வள்ளல் பெருமான் எங்கே இருந்தாருனாக்க சென்னையில் இருந்த காலகட்டங்கள்.
இப்போ சென்னையில் இருந்த காலகட்டத்திலலாம் வள்ளலார் வந்து வடிவடியம்மன் கோயிலுக்கு போகிறது, தியாகராஜ சுவாமி கோயிலுக்கு போகிறது, கந்தக்கோட்டை மாலைகளுக்கு போடுறது, அந்த காலகட்டங்களில் வள்ளல் பெருமானும் வந்து பார்த்திங்கன்னா சைவ சித்தாந்தத்தை வலியுறுத்தியே அவருடைய பாடல்களாக அமைஞ்சிருக்குது. அதுலேருந்து காப்பி எடுத்து போடலை. அருட்பா வந்து முதல் 5 திருமறைகள் வந்து பார்த்திங்கன்னா சைவ சித்தாந்த அந்த கடவுளுக்கு திருநூறு விடுவதனுடைய முக்கியத்துவங்கள், உத்ராட்சி கோட்டை அந்த சைவ சின்னங்கள் அணைவதுடைய முக்கியத்துவம் என்ன, அந்த இறைவனை எப்படி வழிபாடு செய்யணுங்கள், அதற்கான ஒழுக்கங்கள் வந்து முதல் 5 திருமறைகள் நமக்கு வந்து வள்ளல் பெருமானார் சொல்லியிருக்கின்றார். அதை வந்து மறுப்பதற்கு இல்லை. 1865 வடலூரில் சென்னையில் வாழ்ந்த காலகட்டங்கள் கழிஞ்சு வடலூருக்கு வந்த காலம் 1865 வள்ளல் பெருமான் வந்து ஒரு புதிய எக்ஸ்பீரியன்ஸை, ஒரு புது கடவுள் கொள்கையை வந்து இந்த உலகத்துக்கு வந்து வள்ளல் பெருமான் வெளியிட்டுறார். அது என்ன அப்படின்னு நம்ம ஒரு அந்த சைவ சித்தாந்தம் அந்த கண்ணாடி கழட்டி வச்சுட்டு ஒரு நியூட்ரலாக ஒரு நடுநிலையாக நம்ம ஒரு புதுசாக ஒரு கண்ணாடி ஒரு ஆய்வு கண் கொண்டு நம்ம 6ஆம் திருமறையை நம்ம வந்து ஆய்வு செய்யும் போது தான் தெரியுது. முதல் 5 திருமறையில் வள்ளல் பெருமான் சொன்ன அந்த பராபர சிவம், அந்த சைவ சித்தாந்த சிவம் கடந்து ஒரு சிவம் இருக்குது. அதுதான் வள்ளல் பெருமான் வந்து சுத்த சிவம் அப்படின்ட்டு திருவருட்பா 6ஆம் திருமறையில் பல இடங்களில் நமக்கு வந்து வலியுறுத்துவதை நம்ம வந்து பார்க்க முடியுது. அப்போ அந்த பல இடங்களில் வலியுறுத்தி வருகின்ற அந்த வேலையில் தான் நான் வந்து வாழையடி வாழையாக வந்த அந்த திருக்கூட்ட மரபில் நான் ஒருவனா அப்படின்னு கேட்குறேன். எனக்கு தெரிய வகை அறியேன், அந்த வகையில் வந்தவனா தெரியல அப்படின்ட்டு இந்த பாடல் அமைஞ்சிருந்தாலும் மற்ற இடங்களில் மற்ற பாடல்களை வந்து அருட்பெருஞ்சோதி இறைவன் அப்படின்ட்டு ஒரு புதிய ஒரு கடவுள் கொள்கையை வள்ளல் பெருமான் வந்து இந்த திருவருட்பாலை வந்து அறிமுகம் செய்தார். அதாவது அறிமுகம் செய்கிற அகவல் வந்து திருவருட்பாலை மிக முக்கியமான ஒரு இடத்தை வகிக்குது. அப்போ அந்த அகவலில் வள்ளல் பெருமானார் வந்து சொல்லும்போது மூவரும் தேவரும் முத்தரும் சித்தரும் யாவரும் பெற்றிடா இயல் எனக்கு அளித்தனே. அப்போ வள்ளல் பெருமான் வாழையடி வாழையா வந்த திருக்கூட்டு மரபில் அவர்கள் பெற்ற அதே கடவுள் அனுபவத்தை தான் வள்ளலாரும் பெற வருகிறார் அப்படின்னாக்க, அப்போ அவர்கள் பெறாத ஒரு இயலை, ஒரு கடவுள் இயக்கத்தை, ஒரு கடவுள் நிலையை நீ எனக்கு கொடுத்த அப்படின்ட்டு வள்ளல் பெருமான் வந்து இங்கே சொல்லியிருக்க மாட்டார். வள்ளல் பெருமான் முதல் 5 திருமறை, அதாவது 1823 1865 வரைக்கும் கூட திருஞானசம்பந்தர் பாடல்களை, திருவாசகத்தை, மாணிக்கவாசகர் பாடல்களை, மற்ற சைவ சித்தாந்த திருமூலர் பாடல்களை கூட அவர் வந்து ஃபாலோ பண்ணிருக்கலாம், படிச்சிருக்கலாம். அப்போ அவர்கள் படிச்சிருந்த அந்த நூல்களிலிருந்து தான் அவர் அருளை பெற்றார் அப்படின்னு ஒரு கருத்து வந்தால், வள்ளல் பெருமான் வந்து தான் வந்து அவர்கள் பெறாத ஒரு நிலையை வந்து நான் பெற்றேன் அப்படின்ட்டு வள்ளலார் வந்து சொல்ல வேண்டியதில்லை. ஆனால் வள்ளலாருக்கு 1865 பிறகு அவருடைய கொள்கையில், அவருடைய வலியுறுத்துகின்ற ஆன்மீக மார்க்கத்தில் ஒரு மாற்றத்தை, ஒரு மறுமலர்ச்சியை நம்மளால வந்து பார்க்க முடியுது. என்ன அந்த மறுமலர்ச்சினா, அதாவது என்னை இப்பொழுது கலந்த இறைவன் இந்த காலகட்டத்தில் புதியதுங்கிறார். ஓகே, நான் சொல்லப்படுகின்ற அந்த டெஸ்டினேஷன், அந்த கடவுள் எல்லை என்பது இது வரைக்கும் யாரும் தொடாத ஒரு கடவுள் எல்லை அப்படின்னு சொல்றாரு. அதான் மூவரும் தேவரும், மூவருன்னா பிரம்மா விஷ்ணு சிவன், மூவர்கள் முத்தர்கள், இதுவரை முக்தி பெற்றவர்கள். சைவ சித்தாந்தத்தில் இது வரைக்கும் முக்தியை பற்றி தான் நாங்கள் வந்து வலியுறுத்தப்படுது. முக்தியை வலியுறுத்துகின்ற முத்தர்கள் அவர்களும், சித்தர்களும், அதற்கு முன் வாழ்ந்த சித்த ரிஷி கணங்கள். ஓகே, அடுத்து ஒரு வரி போடுறார். யாவரும்னா யாருமே பெறாத, இயலாத, அடைய முடியாத ஒரு எல்லையை, ஒரு கடவுள் நிலையை எனக்கு நீ தந்த அப்படின்ட்டு வள்ளல் பெருமானந்த பதிவு பண்றார். ஓகே, அதே அகவல் பாடல்ல என்ன சொன்னா, இது முதலாக நான் உனக்கு தான் கொடுத்தேன், நீ தான் என்னை வந்து முதல்ல பார்த்த அப்படிங்கிற ஒரு தகவலையும் அகவல் இருக்குது. அதாவது ஆதியும் அந்தமும் அறிந்தனை
நீயே ஆதி. இப்படி ஆதியும் அந்தமும் அறிந்தனை நீயே ஆதி. ஆதி தான் ஃபர்ஸ்ட், முதன்மையானவன். ஆதியும் அந்தமாக இருக்கின்ற இந்த அருட்பெருஞ்சோதி கடவுளை அறிந்த முதல் ஆள் நீதான் அப்படின்ட்டு வள்ளல் பெருமானை அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் சொல்வதாக அந்த பாடல் அமைக்குது. அகவல் பாடல் படிச்சுன்னு தெரியும். இப்போ இந்த பாடலையும் வள்ளல் பெருமானா சொல்ற, நான் அருட்பெருஞ்சோதியை கண்ட முதல் ஆள் நான் தான், என்னை தான் எனக்கு தான் முதல்ல வாய்த்தது அப்படின்ட்டு இந்த பாடலையும் பதிவு பண்ணார். தத்துவ வெற்றி அப்படிங்கிற பதிகத்திலையும் வள்ளல் பெருமான் நான் அந்த நாட்டுக்கு, நான் தான் அந்த நாட்டுக்கு, அந்த அருட்பெருஞ்சோதி உலகத்துக்கு முதல் பிள்ளை, தலைப்பிள்ளை அப்படின்லாம் தன்னை பதிவு பண்ணார். ஏன்னா வள்ளல் பெருமானார் தன்னை புகழ்ந்து கூறணும், தன்னை மேன்மைப்படுத்தி சொல்லணும் அப்படின்ற ஒரு பற்று இல்லாதவர். ஏன்னா வள்ளல் பெருமா பாடல்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க, நாயினின் சீரியேன் ஈயினி மிழிந்தேன் அப்படின்னு தன்னை சொல்றார். நாயை விட கீழானவன், ஈயை விட இடுவானவனுங்கிறார். நாயினின் கடைய நாயினேன் அப்படின்லாம் மெய்யருள் வியப்பில் பதிவு பண்ணார். அப்போ வள்ளல் பெருமான் தற்புகழ்ச்சியோ விரும்பாதவர். தன்னை நாய், ஈயை விட தாழ்ந்தவனாக தன்னை அறிமுகம் செய்தவர். அப்படி இருந்து தனக்கு முன்னோடியாக இருந்த வாழையடி வாழ திருக்கூட்ட மரபில் வந்தவர்களை காட்டிலும் தன்னை மேன்மைப்படுத்த வேண்டும் அப்படி என்ற ஒரு தற்புகழ்ச்சியோட வள்ளல் பெருமானுக்கு சொல்லியிருக்க மாட்டார். நம்ம நல்லா ஆய்வு கொண்டு பார்த்தோம் அப்படின்னாக்க, சைவ சித்தாந்தம் வலியுறுத்துகின்ற அந்த கடவுள், அந்த திருக்கூட்ட மரபில் வந்த நாயன்மார்கள், பெரியோர்கள் நமக்கு வலியுறுத்துகின்ற அந்த எல்லை, அந்த பராபர எல்லைக்கு ஒரு காலகட்டம், ஒரு லிமிட்டட் டைம் வகுக்கப்பட்டதை நாம் பார்க்க முடியுது. அந்த லிமிட்டட் காலத்துக்கு பிறகு அந்த சிவம் என்ன ஆகும் அப்படின்ட்டு பார்த்தா அது கரைந்து போயிடும் அப்படின்னு வள்ளலார் சொல்லியிருக்க. வள்ளலாருக்கு முன்னாடி உள்ள அந்த பராபர சிவத்தை முக்கியமாக வலியுறுத்துகின்ற சுப்பிரமணியர் முருகப்பெருமானன் நமக்கு அவருடைய ஞான நூல்களிலும் இந்த தகவல் வலியுறுத்தப்பட்டிருக்குது. எல்லாம் நவகோள்களும் கரைஞ்சு போகும், சிவனும் கரைஞ்சு போயிடும், பார்வதியும் கரைஞ்சு போயிடும், இந்த பராபரையும் கரைஞ்சிடும் அப்படிங்கிற தகவல் சுப்பிரமணிய ஞானத்திலே நமக்கு சொல்லப்படுது. வள்ளல் பெருமான் அந்த 5000 ஆண்டுகளுக்கு முன் சொன்ன அந்த தகவல்களை 18ஆம் நூற்றாண்டில் வந்த வள்ளலாரும் அதை உறுதிப்படுத்துகிறார். அது அட்டகம் பாடலை, அட்டகத்தில் 8 பாடல்கள். அது தத்துவம் அனைத்தும் தனித்தனி கடந்தோம், தத்துவாதீத மேல்நிலையில் சிவநிலை தெரிந்திட சென்றோம், ஒத்த நிலைக்கண் யாமும் எம் உணர்வும் ஒருங்குற கரைந்து போயின என்று அத்தகைய உணர்ந்தோர் வழுத்து நின்றோம் அருட்பெருஞ்சோதியின் அரசியே. அதாவது சித்தர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்க மும்மலத்தை கடந்து தத்துவங்களை கடப்பதை வலியுறுத்துவார்கள். இந்த யோகத்தை கொண்டு, இந்த மூலாதார கடலை கொண்டு, இந்த யோக வழியினாக 96 தத்துவங்கள் எல்லாம் கடக்கணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான யோகத்தை நமக்கு வலியுறுத்துவாங்க. அப்படி தத்துவங்களை கடந்து தத்துவாதீத மேல்நிலை, தத்துவங்களை கடந்தால் அதுக்கடுத்து என்ன நிலைனாக்க தத்துவாதீத மேல்நிலையில் சிவநிலை தெரிந்திட சென்றோம். பாரு, வள்ளல் பெருமான் சொல்ல சிவநிலை. அந்த சிவநிலை எந்த அறிவுக்கு உள்ள சிவநிலை அப்படின்னு பார்க்கும்போது அதுதான் 10வது நிலைக்கு உள்ள அறிவு நிலை. இந்த 10வது அறிவு நிலையில் இருக்கின்ற சிவநிலை தெரிந்திட சென்றோம். அவர்களெல்லாம் தெரிந்தவர்கள் சொல்றாங்களாம், இந்த மாதிரி தத்துவங்களை கடந்து தத்துவாதீத மேல்நிலை இருக்கின்ற சிவநிலைகளை எல்லாம் நாங்கள் பார்த்துட்டோம். அதுதான் இந்த பராபர சிவத்தை. அந்த பராபர சிவத்தை கடந்து மேல் இந்த 10 அறிவுக்கு மேலே நமக்கு போகலாம் அப்படின்னு பார்த்தா யாமும் எம் உணர்வும் ஒருங்குற கரைந்து போயிடும். அதற்கு மேல் அந்த உடம்பு, அந்த பராபர எல்லையில் சிவம் செய்து கொடுத்த அந்த உடம்பானது 12 சதுரயுகம் வரைக்கும் அந்த தாக்கு பிடிக்கும். நம்ம இந்த மாயை செய்து கொடுத்த உடம்பு எப்படி நமக்கு ஒரு 100 ஆண்டுகள் தான் இருக்கும், அதுக்கு மேலே இந்த உடம்பு கரைஞ்சி போயிடும். பஞ்சபோதத்தினாலை கொண்டு இந்த மாயை இந்த உடம்பு செய்து கொடுத்ததுனால இந்த ஒரு 100 ஆண்டுகளுக்கு தான் இந்த உடம்பு இருக்கும், அதுக்கு மேலே கரைஞ்சிரும் இந்த உடம்பு. அது மாதிரி அந்த பராபரை 10 அறிவு உள்ள சிவம், அந்த சிவம் செய்து கொடுத்த அந்த உடம்பானது, அந்த அருள் உடம்பு 12 சதுரயுகம் கழிச்சு கரைஞ்சு போயிடும். அந்த பராபரைக்கு மேலே போகலாம் அப்படின்னு பார்த்தாலும் அதுக்கு மேலே இருக்கின்ற சிவநிலை
சுத்த சிவநிலை, சுத்த சன்மார்க்க நிலை, சுத்த நடனம் நிலை, அதுதான் அருட்பெருஞ்சோதி நிலை. அந்த எல்லைக்கு போகலாம்னு பார்த்தா எல்லாம் ஒருங்கூற கரைந்து போயின. அதுக்கு மேல எல்லாம் முழுவதுமாக கரைந்து போனது. இந்த உடம்பு எடுத்துட்டு எப்படி நம்ம சந்திர மண்டலத்துக்கு சூரிய உடம்புக்கு போக முடியல. ஏன்னா அங்கத்துக்குள்ள ஒரு பாடி நமக்கு வேணும். இந்த உடம்பு சூரிய உடம்பு, சூரியனுடைய எண்ணத்துக்கு, சூரியனுடைய ஸ்பேஸுக்கு நம்ம இந்த உடம்பை எடுத்துட்டு போக முடியாது. ஆனால் சூரியன் என்னைக்கு இருக்குது. அப்போ அந்த ஸ்பேஸுக்கு போகணும்னா அந்த ஸ்பேஸுக்கு சப்போர்ட் பண்ணுற உடம்பை எடுத்துகிட்டு தான் அங்கே போக முடியும். அதுபோல தான் ஒவ்வொரு கோள்களிலும் நம்ம எந்த கோள்களுக்கு போனதாக இருந்தாலும் அந்த அண்டத்தில் உள்ள பொருளை கொண்டு செய்த உடம்பை கொண்டு தான் அந்த உடம்புக்கு போக முடியும். இந்த உடம்பை எடுத்துக்கிட்டு அந்த இடத்துக்கு போக முடியாது. அப்போ அந்த பராபர உடம்பு எடுத்துட்டு அதுக்கு மேல் இருக்கின்ற வள்ளலார் வலியுறுத்துகின்ற சுத்த நடம் பெருவெளிக்கு போகலான்னு பார்த்தா அந்த உடம்பு கரைஞ்சிடும். இப்பயும் நாமளும் இந்த உடம்பை எடுத்துக்கொண்டு பராபரை உலகத்துக்கு, சித்திர உலகத்துக்கோ, பிரம்மன் உலகத்துக்கோ, மற்ற உலகத்துக்கோ போக முடியாது. நம்ம எந்த உலகத்துக்கு ஆகினாலும் அந்த சிவம், அந்த இறைவன் நம்மளை கலந்து அது நமக்கு உடம்பு செய்து கொடுக்கும். அந்த உடம்பை எடுத்துக்கிட்டு தான் நம்ம அந்த மார்க்கமாகத்தான் போக முடியும். இந்த உடம்பு இந்த உலகத்துக்குள்ள உடம்பு. அதே மாதிரி தான் சித்தர்களும் அந்த அவர்கள் யோகத்தினால் பெற்ற அந்த உடம்பை எடுத்துக்கிட்டு அதற்கு மேல் இருக்கின்ற அருட்பெருஞ்சோதி கடவுள் உலகத்துக்கு போக முடியாததுனால கரைந்து போயதாக இந்த பாடல் நமக்கு வலியுறுத்துது. ஸோ அதுக்கு மேலே இருந்திருக்கின்ற கடவுளை நான் கண்டேன் அப்படின்ட்டு வள்ளல் பெருமான் சொல்றார். தத்துவம் அனைத்தும் தனித்தனி கடந்தோம், தத்துவாதீத மேல் நிலையில் சிவநிலை தெரிந்திட சென்றோம், ஒத்த நிலைக்கண் யாமும் எம் உணர்வும் ஒருங்குற கரைந்து போயினவென்று அத்தகைய உணர்ந்தோர் வடித்து நின்றோங்கும் அருட்பெரும் ஜோதியின் அரசே அப்படின்னு இந்த பாடம் சொல்றார். அப்ப வள்ளலார் வலியுறுத்துகின்ற இறைவன் அருட்பெருஞ்சோதி இறைவன். அந்த சிவம் சுத்த சிவம். அது 10 அறிவு கடந்த 12 அறிவு சிவம். ஏன் 12 அறிவுன்னு நம்ம சொல்றோம்னாக்க சைவ சித்தாந்தத்தை கடந்த ஒரு சிவம் தான் வள்ளலாரை கலக்குது. இப்போ வள்ளலாரை 1865 அவருக்குள் அந்த நடம் எவல்யூஷன் மறுமலர்ச்சி ஆகும்போது தான் வள்ளலார் இதுக்கு முன் இருந்த அந்த வழிபாட்டை எல்லாம் கைவிட்டுட்டு வள்ளலார் ஜீவகாருணிய வழிபாட்டை நமக்கு வலியுறுத்தினார். ஏன்னா அதற்கு முன்னே இருந்தவங்க அன்னதானத்தை வலியுறுத்தினார்கள். ஆனால் அவர்கள் ஜீவகாருண்யத்தை வலியுறுத்தலை. ஜீவகாருண்யங்கள் என்பது எல்லா உயிர்களையும் தன்னுயிர் போல் நினைக்கின்ற ஒரு உணர்வு, ஒரு ஆன்ம நேய உணர்வு, ஒரு ஒருமை. அந்த ஆன்மாவில் இருக்கின்ற அந்த அழுக்கை நீக்குவதற்கு ஆன்ம நேயத்தை கொண்டே அதில் இருக்கின்ற அழுக்கை நீக்க முடியும் அப்படின்ட்டு வள்ளல் பெருமான் வலியுறுத்தினார். அதனால தான் வள்ளலார் அதிகபட்சமாக அந்த கோயில் வழிபாட்டையோ, இந்த சிலை வழிபாடுகளையோ, இந்த உருவ வழிபாடுகளையோ, இல்லை பூஜை வழிபாடு செய்கிறதையோ, இல்லை மற்ற சடங்கு சாஸ்திரங்களில் வழிபாட்டையே வள்ளல் பெருமான் இந்த 1865க்கு பிறகு அவர் வலியுறுத்தலை. என்ன காரணம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது வள்ளலார் இந்த பராபர சிவத்தையும் கடந்து இருக்கின்ற சுத்த சிவத்தை அடைவதற்கு எல்லா உயிர்களையும் கருணை ஒன்று தான் அங்கே யோகமாக கலக்கப்படுது. அங்கே மற்ற சரீகிரிய வழிபாடுகள், யோக வழிபாடுகளுக்கு அங்கே அக்செப்டன்ஸ் இல்லை. சரீகிரிய யோகமெல்லாம் அந்த பராபரைக்கு கீழே உள்ள நிலைகளுக்கு ஒரு மனிதன் போய் வாழணும்னா தான் அந்த வழிபாடுகள், சரிய வழிபாடு, கிடிய வழிபாடுகள் இந்த உலகத்திற்கு அவசியமாகுது. அதனை கடந்து இருக்கின்ற இறைவன் அவன் பூரண வடிவாக இருக்கின்றான். அவன் தனிப்பெரும் கருணையாக இருக்கிறார். அப்ப கருணையா அந்த இறைவனுடைய சுபாவம் இருப்பதனால அவனும் அந்த இறைவனும் தன் உலகத்துக்கு வருகின்ற ஆன்மாக்களுக்கு, மனிதர்களுக்கு பூரணமான கருணை இருப்பதற்கு ஒரு குவாலிஃபிகேஷன், ஒரு எலிஜிபிலிட்டியை அவன் எதிர்பார்க்கிறார். இது தவறு இல்லையே. யார் இப்போ சிங்கப்பூருக்கு போகிறோன்னாக்க அந்த நாட்டோட சட்டத்திட்டங்களுக்கு ஏற்றவாறு தான் நம்மளை எதிர்பார்ப்பாங்க. அதுபோல தான் சைவ சித்தாந்த நாட்டுக்கு போகணும், அவங்க அவங்க யோகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகின்ற இடம். ஏனென்றால் அந்த உடலுறவு இன்பத்தில் முக்கியமாக கருதப்படுகின்ற சுக்கிலம் சுரோனிதத்தில் இருக்கின்ற நாதத்தை தான் ஒளியாக கன்வெர்ட் பண்ணுகின்ற ஒரு யோக முறையை நமக்கு சித்தர்களை தான் வலியுறுத்துறாங்க. ஏனென்றால் ஒரு 5 மினிட்ல நம்ம இருக்கின்ற அந்த சுகம்தான் அந்த பராபரை நிலைக்கு அடைஞ்சா அது எந்த காலத்திலும் அழியாமல் அந்த சுகம் கிடைக்கும். அதுதான் அந்த லிமிட்டட், அதோட சுகத்துடைய அளவு. ஆனால் வள்ளல் பெருமான் இங்கே வலியுறுத்துகின்ற எல்லை சுகம் அருள் பூரண சுகம். அருள் பூரண சுகம் என்பது அந்த சுகத்தை காட்டிலும்
கோடான கோடு பங்கு மிகப்பெரிய ஒரு சுகம், எந்த காலத்திலும் அழியாத ஒரு சுகம், எந்த நிலையிலும் எவ்விதத்தினாலும் எவ்வளவும் தடைப்படாத ஒரு அருள் சுகத்தை, ஒரு அருள் நிலையை தான் வள்ளலார் வலியுறுத்துறார். அப்போ வள்ளலார் வலியுறுத்துகிற அந்த நிலைக்கு அந்த இறைவன் எதிர்பார்க்கின்ற தவம் யோகம் என்ன அப்படின்னு நம்ம திருநுட்ப முழுவதும் நம்ம ஒரு ஆய்வு கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது முக்கியமாக அங்கே கருணை தான் மெல்ட் ஆகுது. கருணையை தான் யோகமாக வள்ளலார் வலியுறுத்துகிறார். அது கருணையும் சிவமும் பொருளென காணும் காட்சியை பெருக. அப்படி அதற்கு முன் அன்பும் சிவமும் ஒன்று. எங்க சைவ சித்தாந்தத்தில் சித்தர்கள் வலியுறுத்துவது அன்பும் சிவமும் ஒன்று. ஆனால் வள்ளல் பெருமான் இங்கே கருணை தான் சிவம் அப்படின்ட்டு வலியுறுத்தார். இங்கே தான் வள்ளலார் வேறுபடார். இப்போ வாழையடி வாழையென வந்த திருக்கூட்ட மரபில காட்டிலும் வள்ளலார் ஒருவர் இல்லை, அவர்களை காட்டிலும் மேலானவர்கள், அவர்களும் அடையாத ஒரு கடவுள் நிலையைத்தான் வள்ளலார் வலியுறுத்துகிறாரா தவிர அவர்களில் வள்ளலார் ஒருவர் அல்ல. நிறைய சைவ சித்தாந்தவாதிகள் மேடைகளில் மற்ற இடங்களில் பேசும்போது வாழையடி வாழையென வந்த திருக்கூட்ட மரபிலும் வள்ளலார் ஒருவர் இல்லையே, ஒருவர் தானே அப்படி என்று சொல்கிறார். ஆனால் வள்ளல் பெருமான் இங்கே ரொம்ப தெளிவாக சொல்கிறார், வாழையடி வாழையென வந்த திருக்கூட்ட மரபில் யான் ஒருவன் அன்றோ. அவர்களில் நான் ஒருவனா? ஒரு கேள்விக்குறி. அவர்களில் நான் ஒருவனா அப்படின்னா அவர்களில் நான் ஒருவன் அல்ல, மாறாக அவர்களும் பெறாத ஒரு கடவுள் எல்லையை இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தவே இறைவனால் நான் வருவிக்க உற்றேன் அப்படின்ட்டு வள்ளல் பெருமான் இங்கே வலியுறுத்தினார். ஸோ முதல்ல இறைவன் அங்கே மாறுபடுறார். அங்கே பராபர சிவம், இங்கே அருட்பெருஞ்சோதி சிவம். அங்கே சாதாரண பராபரை நடம், இங்கே தனி நடம். அந்த இயக்க ப்ரோக்ராம் சாஃப்ட்வேர் வித்தியாசப்படுது. அந்த நிலை பராபரை வெளி, இங்கே பெரிய வெளி, அருட்பெரி வெளி. அப்போ இங்கே இந்த ஸ்பேஸ் வெளிப்படுது. அதில் இருக்கின்ற லைஃப் பார்த்தீங்கன்னா 12 சதுர யுகம். இதில் அளவு சொல்லப்பட முடியாத காலங்கள் வரைக்கும் இந்த ஸ்பேஸ் கரையாமல் இருக்கும். அந்த ஸ்பேஸ் கரைஞ்சி போயிடும். ஒரு காலகட்டத்தில் அந்த ஸ்பேஸ் கரைஞ்சிடும். எப்படி இந்த உடம்பு கரையுதோ அது மாதிரி அந்த இறைவன் செய்து கொடுத்த அந்த பராபரை சுத்த சன்மார்க்கத்துக்கு கீழே இருக்கின்ற அந்த பராபரை எல்லையும் ஒரு காலகட்டத்தில் அந்த சிவமும் அந்த இறைவனும் கரைஞ்சி போயிடுவார் என்று சத்துவசன்மார்க்கம் மட்டும் சொல்லலை, அதற்கு முன் இருக்கின்ற சுப்பிரமணிய ஞானமும் நமக்கு சொல்லுது. ஸோ வள்ளலார் வாழையடி வாழையென வந்த திருக்கூட்ட மரபில் அவர் ஒருவர் அல்ல அப்படின்ற இந்த விஷயத்தை நம்ம விளங்கிக்கணும். அதான் வள்ளலார் சொல்லும்போது சாதியும் மதமும் சமயமும் காணாத ஆதி அனாதியம் அருட்பெருஞ்சோதி. அந்த அருட்பெருஞ்சோதியை நாம் ஜாதி வழியாகவோ மதங்கள் வழியாகவோ சமயங்கள் 6 சமயங்கள் உள்ளே வந்துடும். இந்த 6 சமயங்களில் சைவ சித்தாந்தமும் உள்ளே வந்துடும். இப்போ சைவ சித்தாந்தத்தை தான் நம்ம வாழையடி வாழையென வந்த திருக்கூட்டம் அப்படின்னு சைவ சித்தாந்தத்தை தான் நம்ம சொல்கிறோம். 6 சமயத்துக்குள் சைவ சித்தாந்தம் வந்துடும். வள்ளல் பெருமான் ரொம்ப தெளிவான கிளீர் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குற, சாதியும் மதமும் சமயமும் காணா ஆதி அனாதியம் அருட்பெருஞ்சோதியம். அப்போ இதெல்லாம் காணாத ஒரு இறைவனை பற்றி, காணாத ஒரு எல்லையை பற்றி தான் வள்ளலார் வலியுறுத்துகிறார். திருவருட்பால கண்டு கனிந்து கலந்து கொள்ளலுங்கிற பதிகம் நம்ம தவிர்க்க முடியாத ஒரு பதிகம். அந்த பதிகத்தில் வள்ளலார் ரொம்ப தெளிவான ஒரு ஸ்டேட்மெண்ட் என்னன்னாக்க, இதுக்கு முன் வந்த சமயங்களும் மத கடவுள்களும் சுத்த 6 அந்தங்களும் உள்ள இறைவனும் தேடியும் கண்டு அறிய முடியாத ஒரு இறைவனுங்கிறார். அவர்களால் தேடினார்கள், ஆனால் கண்டு அறிய முடியாத ஒரு இறைவனை, ஒரு அருட்பெருஞ்சோதி கடவுளை நான் இந்த உலகத்துக்கு வலியுறுத்த வரான் அப்படின்னு சொல்றார். ரெண்டாவது, வள்ளல் பெருமான் அருட்பெருஞ்சோதி இறைவனை அருட்பாவலர் 6ஆம் திருமுறையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பல இடங்களில் வள்ளலார் ஒரு கன்வர்சேஷன், வள்ளலாரும் அருட்பெருஞ்சோதி இறைவனும் பேசுவது போல ஒரு பாடல்களாக நிறைய பாடல்கள் நமக்கு அமைஞ்சிருக்கும். அதில் 855வது பாடல், ஏதும் தெரியாது அகங்கரித்து இருந்த சிறியேன் தனை வழிந்து ஓதும் பொருளை கொடுத்து என்றும் உளவாத இன்ப பெருநிலையில் ஓங்கி உறவைத்த எந்தன் ஒருமை பெருமானே, இது நின் கருணைக்கு இயல்போ, நீ என்பால் வைத்த கருணை. அருட்பெருஞ்சோதி இறைவனை பார்த்து வள்ளலார் சொல்றார், நீ என்பால் வைத்த கருணை இந்நாளில் புதிதே அந்நாளில் இல்லையே. இதான் நமக்கு முக்கியமான ஒரு பொருள். வள்ளலார் அருட்பெருஞ்சோதி இறைவனை பார்த்து, நீ எனக்கு கருணை வைத்ததைய. கருணை அப்படின்றால் அருள் அப்படின்னு பொருள். அதாவது அருள், தயவு, கருணை இதெல்லாம் ஒரே பொருளை குறிக்கும்
அப்படின்ட்டு பெருமானார் வந்து பேருபதேச பகுதியில் சொல்லியிருக்கார். அப்போ இறைவன் மனிதன் பால் வைக்கின்ற கருணைக்கு பேர் அருள், மனிதன் மற்ற உயிர்கள் பால் வைக்கின்ற கருணைக்கு பேர் ஜீவகாரணி. அப்போ வள்ளலார் வந்து அருட்பெருஞ்சோதி பார்த்து சொல்கிறார், நீ என் பால் வைத்த கருணை, அது நீ எனக்கு செய்த அருள் வந்து இந்நாளில் புதியதே, அந்நாளில் இல்லையே. அப்போ இதுக்கு முன்னாடி வந்து இல்லை, நீ என் மேல் வைத்த கருணை என்பது இந்த காலகட்டத்தை தான் புதிது, இதுக்கு முன்னாடி வந்து நீ எனக்கு கருணை வைக்கல அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் சொல்கிறார். அப்போ அந்த அருட்பெருஞ்சோதி இறைவன் நிலையை இதுக்கு முன் இருந்த வாழையடி வாழையாக வந்த திருக்கூட்ட மரபுக்காரர்களாம் அருட்பெருஞ்சோதி இறைவனை அடைந்திருந்தால் வள்ளலார் அருட்பெருஞ்சோதி இறைவனை பார்த்து நீ எனக்கு அருள் செய்தது இப்போதான் புதியது அப்படின்ட்டு ஏன் சொல்கிறார் அப்படின்றது நம்ம வந்து சிந்தனை செய்யணும். அப்போ சிந்தனை செய்து பார்க்கும்போது அப்போ அவர்கள் சொல்லுகின்ற அந்த கடவுள் எல்லையும் வள்ளலார் வலியுறுத்துகின்ற கடவுள் எல்லையும் வேறுபட்டு இருக்கிறது அப்படின்றத நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியும். ரெண்டாவது வள்ளலார் வந்து வலியுறுத்துகின்ற அந்த அருட்பெரி வெளியே வந்து சிற்றபை பொற்சபை, சிற்றபையும் பொற்சபையும் சொந்தமானதாச்சு தேவர்களும் மூவர்களும் பேசுவது என் பேச்சுங்க. அது சிற்றபைக்கு உள்ள இறைவனை நான் கண்டதுனால இதற்கு கீழான நிலையில் இருக்கின்ற மற்ற இறைவன்கள் மற்ற கடவுள்கள் எல்லாம் இப்போ என்னை பற்றி தான் பேசுகிறார்கள் அப்படின்ட்டு சொல்றார். ரெண்டாவது சுத்த சன்மார்க்கம் காலம் வந்த இந்த 18ஆம் நூற்றாண்டு தான் இறைவன் தன் உலகத்துக்கு பூலோகத்தில் வாழ்கின்ற மனிதர்கள் எல்லாம் தன் உலகத்துக்கு வாழ்வதற்கான அந்த இடத்த வந்து திறந்து விட்டிருக்கிறார் அப்படின்ற ஒரு தகவலும் நமக்கு வந்து திருவருட்பா ஞானசேரிங்கிற பதிகத்தில் 28 பாடல்கள் கொண்டது. பல இடங்களில் வந்து அந்த சிற்றபைக்கு அந்த வள்ளலார் வலியுறுத்துகின்ற அந்த இடத்துக்கு அந்த கடவுள் உலகத்துக்கு மனிதர்கள் போவதற்கான நேரம் இந்நேரம்தான் அப்படின்னு சொல்றார். அதாவது நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றிடும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருளமுதே நன்னிதியே நாண நடத்தரசே என் உரிமை நாயகனே என்று வணிந்து வணிந்து ஏத்துதுமின் நாம் வம்மின் உலகிலீர் மரணமில்லா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர் புனைந்துரையேன் பொய் புகழியேன் சத்தியம் சொல்கின்றேன் பொற்சபையில் சிற்றபையில் புகும் தருணம் இது. இதுதான் நமக்கு தேவையான விஷயம். மனிதர்களை பார்த்து வள்ளல் பெருமான் சொல்றாரு, நான் வந்து உங்களுக்கு வந்து பொய் சொல்லல, எடுத்துக்கட்டி பேசல, அதனால உண்மையை சொல்றேன், சத்தியத்தை இப்ப நான் சொல்றேன், நீங்க வாங்க மரணமில்லா பெருவாழ்வு வாழலாம். எங்க இருந்தா ஒரு மனிதன் மரணமில்லா பெருவாழ்வு வாழ முடியும் அப்படின்னு பார்க்கும்போது பொற்சபையில் சிற்றபையில் ஒரு மனிதன் போய் வாழ்ந்தா அந்த இடத்துக்கு மரணமே வராத ஒரு இடம். பட் அந்த இடத்துக்கு என்டர் பண்றதுக்கு, புகுவதற்கு, போவதற்கு, உள் நுழைவதற்கான ஒரு நேரம், ஒரு டைமிங் இதுதாங்க. புகும் தருணம் இதுவே. இதற்கு முன்னாலே வந்து வள்ளலார் தோற்றத்துக்கு முன்னாடி நம்ம சிற்றபை இந்த யோகம் செய்திருக்கலாம், இந்த அன்னதானங்கள் செய்யலாம், இன்னும் பல யோக முறைகள்லாம் செய்தாலும் மற்ற மற்ற கடவுள் உலகத்துக்கு நீங்கள் போய் புகுந்துக்கலாம், வாழ முடியும். ஆனால் நீங்கள் வந்து வள்ளலார் வலியுறுத்திக்கின்ற சிற்றபையில் அப்போ போயிருக்க முடியுமா அப்படின்னா அந்த காலகட்டம் அப்போ போக முடியாது. ஏன்னாக்க வள்ளலார் தோற்றுவதற்கு பிறகுதான் வள்ளலார் தான் அந்த பூட்டை வந்து உடைக்கிறார். எங்கள் பெருவெளியில் மனிதர்களும் போய் வாழக்கூடிய ஒரு இதுக்கு முன் பூட்டியிருந்த பூட்டை வந்து உடைத்து மனிதர்களும் நான் பெற்ற இன்பத்தை எல்லாவரும், எல்லா மனிதர்களும் எல்லா உயிர்களும் அந்த உலகத்துக்கு போய் வாழணும் அப்படிங்கிற ஒரு பூட்டை நான் தான் உடைக்கிறேன், எனக்கு தான் உடைச்ச இறைவன் வந்து அருள் பாலித்திக்கிறார் அப்படிங்கிற தகவல் சொல்லுதுங்கள. அது உலகினில் உயிர்களுக்கு உறும் இடையூறெல்லாம் விலக நீ அடைந்து விளக்குக சுத்த சன்மார்க்கம் பெருக சுகநிலை பெருக உத்தமனாகுக ஓங்குக என்று என்னை போற்றினின் பேரருள் போற்றினின் பெருஞ்சீர் ஆற்றலின் ஓங்கிய அருட்பெரும் ஜோதி. அப்போ உலகத்தில் உயிர்களுக்கு வரும் துன்பம் அப்படின்னாக்க மரண பெரும் பிணிம்பாங்க. மரணம் தான் பெருந்துன்பம். அந்த துன்பத்தை நீ அடைந்து விளக்குக. இப்போ எல்லா உயிர்களுக்கும் வருகின்ற மரணத்தை நீக்கக்கூடிய ஒரு திறன், ஒரு அருள் நிலை வந்து வள்ளல் பெருமான் பெற்று தான் பெற்ற பயனை நீங்கள் எல்லாரும் பெறணுங்கிறார். இந்த ஞானசேரி பாடல ரொம்ப அழகா சொல்றாரு. ஏன் உரைத்தேன் இரக்கத்தால் எடுத்துரைத்தேன் யான் அடையும் பயனை
நீதான் அடையும் பொருட்டே. ஏன் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு வரேன்? தாராந்திரமில் இவ்வளோ பாடல்கள் 150 பதிகத்தில் எதுக்கு இவ்வளோ உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னாக்க, நான் அடைஞ்சேன் இல்லையா, எங்கே அந்த மரணமில்லா பெருவாழ்வு போனேன் இல்லையா, அந்த சிற்சபைக்கு போனேன் இல்லையா, அந்த பயன்களை நீங்கள் எல்லாரும் பெற வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் நான் இப்படி சொல்கிறேன். அதனால் என்னை வந்து உறவன் நன்றி பகைவன் என நினைக்காதீங்க. உங்களுக்கு உறவுக்காரங்க, உங்களுடைய உறவன் தான் அப்படின்னு நினச்சிக்கிங்க தவிர பகைவனாக எண்ணாதிர் உலகி அப்படின்ட்டு வள்ளல் பெருமான் வந்து சொல்கிறார். அப்போ அந்த சிற்சபைக்கு பொற்சபைக்கு போகின்ற நேரம் இந்த நேரம் அப்படின்னாக்க, வள்ளலார் இதுக்கு முன் வந்த திருக்கூட்ட மரபில் வள்ளலார் எப்படி ஒருவராக இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையை நாமெல்லாம் வந்து சிந்தனை பார்க்கணும். இதெல்லாம் சிந்தனைக்கான ஒரு விஷயம்னா தவிர நம்ம எதையும் தாழ்த்தி உயர்த்தி பேசலை. வள்ளல் பெருமான் ஆறாம் திருமுறையில் அங்கங்கே இந்த மாதிரி சொல்லியிருக்கிறார். அந்த கருத்துக்களை நம்ம வந்து ஒரு சிந்தனைக்கு தான் நம்ம வந்து இன்றைய சத்து விசாரத்தில் இந்த மாதிரி ஸ்பீச்சுகளை நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படின்னாக்கா, எதையும் நம்ம வந்து தாழ்த்தி பேசுகிறதோ எதையும் உயர்த்தி பேசுகிறதோ நம்ம நோக்கம் இல்லை. மாறாக வள்ளல் பெருமான் சொன்ன விஷயங்களை நம்ம வெளி உலகத்துக்கு இன்னும் இந்த உலகம் 150 ஆண்டுகள் ஆகியும் வள்ளலாரை இன்னும் இதுக்கு முன் வந்த கடவுள்களில் ஒருவராக நினைத்து பார்ப்பது ஒரு அறியாமையினுடைய உச்சக்கட்டமாக இருக்குது. எவ்வளோதான் சொன்னாலும் இதுக்கு முன் நம்ம லட்சியம் வைத்து கொண்டிருந்த சைவம் வைணவம் மற்ற விஷயங்களில் லட்சியம் வைக்க வேண்டாம் அப்படின்னு நமக்கு வந்து பேருபதேசத்தில் ஒரு தெளிவான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை, அது உரைநடை பகுதியாக பாடல்களாக சொன்னாங்க ஒருவருக்கு ஒருவர் குழப்பமாக ஆகிவிடும் அப்படி என்பதனால வள்ளல் பெருமான் ரொம்ப தெளிவான ஸ்டேட்மெண்ட்டாக சொல்கிறார். என்னன்னாக்க, இதுக்கு முன் நம்ம லட்சியம் வைத்திருந்த அப்படின்னா இந்த சுத்த சன்மார்க்கம் வருவதற்கு முன் நம்ம இதுக்கு முன் என்ன லட்சியம் வச்சுருந்தோன்னாக்கா, ஒருத்தவங்க சைவமாக இருப்பாங்க, ஒருத்தவங்க வைணவமாக இருப்பாங்க, இல்லை மற்ற குலதெய்வங்களை வணங்கி கொண்டு வருவாங்க. அப்போ இது மேலே வச்சிருந்த அந்த லட்சியத்தில் இனிமேல் நீங்கள் லட்சியம் வைக்க வேண்டாம் அப்படின்ட்டு வள்ளல் பெருமான் சொல்கிறார். சைவம் வைணவம் முதலிய சமயங்களிலும் வேதாந்தம் சித்தாந்தம் முதலிய மதங்களிலும் லட்சியம் வைக்க வேண்டாம் அப்படின்ட்டு ஒரு தெளிவான ஸ்டேட்மெண்ட் நம்ம கொடுக்கும்போதே, அப்போ வள்ளலார் வந்து இதற்கு முன் நம்ம எக்ஸிஸ்டிங் ஒர்ஷிப்பை அவாய்ட் பண்ண சொல்கிறாருனாக்க, அப்போ ஏதோ நியூலி நமக்கு வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ண வராரு அப்படின்னு தானே அர்த்தம். அது இதுக்கு முன்னாடி அது வேணான்னா அப்போ என்ன எனக்கு வேணும் அப்படின்னா, நான் உனக்கு ஒரு மேலான ஒரு விஷயத்தை, ஒரு பரிபூரணமான ஒரு பூரணத்துவம் பெற்ற ஒரு அருள் நிறைவான ஒரு இறைவனை, ஒரு கடவுள் நிலையை நான் உனக்கு வந்து வலியுறுத்த வரேன். நீ எதுக்கு ஓல்டு எல்லாம் வச்சுக்கிற, எக்ஸ்பைரி ஆன விஷயங்கள்லாம் ஏன் வச்சிருக்கிற, அது ஒரு ஆன்மாவுக்கு லாபத்தை தராது. ஆன்மாவுக்கு லாபத்தை தராத வழிபாடுகளை இன்னமும் நீ செய்து கொண்டு இருந்தே அப்படின்னாக்க, அது வந்து மூடம் உண்டாகும், உனக்கு உன் ஆன்மாவுக்கும் உன் பிறவிக்கும் மூடம் உண்டாகும் அப்படின்ட்டு சொல்கிறேன். அதற்கெல்லாம் சாட்சியாக நானே இருக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்கிறேன். நான் ஆரம்ப காலத்தில், அதாவது 1823 1865 வரைக்கும் நான் வந்து எல்லா கோயில் கோலமாக போயிட்டு எல்லா கடவுள்களையும் நீங்கள் இருக்கிறன்ற மாதிரி தான் நான் எல்லா கோயில்களையும் வணங்கி கொண்டு வந்தேன். ஆனால் இப்போ அந்த லட்சியெல்லாம் எப்படி போய்விட்டது பார்த்தீங்களா? அதெல்லாம் நான் விட்டதுனால் எனக்கு இந்த லாபம் வந்து நான் பெற்றேன் அப்படிங்கிற ஒரு தகவல் ரொம்ப தெளிவாக இருக்குது. இங்கெல்லாம் பேருபதேசம் வந்து எல்லாரும் வாசிங்க. சிந்தனைக்கு தான் அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து கட்டாயப்படுத்தலை. சிந்தனைக்கு இந்த விஷயங்கள்லாம் நம்ம வந்து வச்சுக்கிட்டா, இப்போ வள்ளலார் சொல்ல வருகின்ற, வள்ளலார் வலியுறுத்துகின்ற இறைவன் கடவுள் நிலை வந்து எப்படிப்பட்டது? இதற்கு முன் 6 அந்தங்களும் சொல்லப்பட்ட வலியுறுத்திய கடவுளைத்தான் வள்ளலார் வலியுறுத்துகிறாரா, இல்லை வள்ளலார் வந்து அதையும் கடந்த ஒரு பூரணத்தவை, ஒரு பூரணமான ஒரு இறைவனை வலியுறுத்துகிறாரா அப்படிங்கிற விஷயங்கள் நமக்கு வந்து புலப்படும். எல்லாமே நம்ம ஒரு ஆய்வு கண்ணோட்டத்தில் நம்ம வந்து பார்க்கும்போது தான் இந்த உண்மைகள்லாம் நமக்கு வந்து தெரியும். எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல்கள் தான், எல்லாருக்கும் படித்த நூல்கள் தான். இருந்தாலும் அதை நம்ம ஒரு சிந்தனையோட ஒரு கேள்வி நோக்கத்தோட நம்ம திரும்ப ஒரு ஆய்வு பண்ணும்போது நமக்கு இன்னும் பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் நமக்கு வந்து வரும். ஸோ வள்ளலார் வந்து வாழையடி வாழையென வந்த திருக்கூட்டம் மரபில் ஒருவர் இல்லை அப்படின்ட்டு இந்த விஷயங்கள் இங்கே நம்ம சொன்ன விஷயங்கள் எல்லாம் ஓரளவுக்கு சிந்தனை பண்ணி பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு விஷயத்துக்கு வந்து புலப்படும். என்ன விஷயம் அப்படின்னாக்க, இதற்கு முன் இருந்த வாழையடி வாழையாக வந்த சைவ மரபுகளில், சைவ சித்தாந்தவாதிகளில் வள்ளலார் ஒருவர் அல்ல. அதையும் கடந்து பரிபூர்ணமாக இருக்கின்ற சுத்த சன்மார்க்க நிலையாகிய அருட்பெருவெளி இறைவன் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரைத்தான் வள்ளலார் வந்து வலியுறுத்த வரார் அப்படி என்று வள்ளலார் சொல்றார். அதனால் வந்து இதுக்கு முன் சிவத்தை பற்றி பேசியிருக்குது, வள்ளலார் சிவத்தை பற்றி பேசினார் அப்படின்னா, வள்ளலார் வந்து 12 அறிவு சிவத்தை, பெருவெளிக்கு உள்ள சிவத்தை, பெருஞ்சிவத்தை, அருட்பெருஞ்சோதி சிவத்தை வந்து வலியுறுத்துறார். அருட்பெருஞ்சோதி நடராஜரை வந்து வலியுறுத்துறார். ஆனால் இதுக்கு முன் நம்ம சொல்லப்பட்டது வந்து பராபரைக்கு, சைவ சித்தாந்தம் சொல்லுகின்ற பராபரைக்கு உள்ள நடராஜர், பராபரைக்கு உள்ள சிவம்.
அப்போ ஒன்று சுத்த சிவம், இன்னொருக்கு முன்னாடி இருந்தது வந்து சாதாரண ஆர்டினரி சிவம். அந்த ஆர்டினரி சிவம் வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து கரைஞ்சு போயிடும், ஒரு சிவநிலை கரைந்து போயிடும் அப்படின்னு வள்ளலார் சொல்றார். சிவநிலை கரைந்திட அப்படின்னு வள்ளலார் சொல்றார். அப்போ இதுக்கு முன் கரையாத சிவம், ஒரு சிவம் கரையுதுனாக்க அப்போ கரையாத எந்த சிவம் இருக்குன்னா அதுதான் அருட்பெருஞ்சோதி சிவம். இது அருள் நிறைவாக அருள் பூரணமாக இருப்பதனால் இந்த சிவம் கரைவதில்லை அப்படின்றத நமக்கு வந்து அருட்பாவில் நமக்கு வந்து தெளிவாகிறது. நிறைய பாடல்கள் வந்து நமக்கு வந்து அருட்பாவில் இந்த கருத்தை, இந்த நடத்தை, இந்த சிவத்தை வலியுறுத்துகின்ற பாடல்கள்லாம் நிறைய இருக்குது. ஆனால் திருச்சிற்றம்பலம், சிற்றவை, பொற்சபை, சிவம் அப்படிங்கிற வார்த்தைகள் வந்ததுனால அதே இறைவனை அதே கடவுளை தான் வள்ளலார் வலியுறுத்துகிறார் அப்படின்னு சொல்லக்கூடாது. நிலையறிந்து நில்லாதார் நெஞ்சில் லேசம் ஒன்றானே அப்படின்ட்டு அருட்பா சொல்லுது. நம்ம கடவுள்களை நிலையறிந்து அதில் நம்ம நிற்க வேண்டும். ஏன் இந்த நிலைகளை பற்றிலாம் சுத்த சன்மார்க்கிலோ மற்றவர்களோ தெரிஞ்சுக்கணும்? நிலையை தெரிஞ்ச யார் என்ன தெரிஞ்சு சொன்னால் போதாதா? அது தனியாக வேறாக இருந்துட்டு போகுது. நாம் ஏன் இந்த நிலைகள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டானாக்க அதுக்கு பெருமானார் சொல்ற, நிலை அறிந்து நில்லாதார் நெஞ்சில் லேசம் ஒன்றானே. நீ நிலை உனக்கு தெரியல அப்படின்னாக்க கடவுள் வந்து லேசமாக தான் இருப்பார். அப்போ நிலை அறிந்து இந்த மார்க்கத்தில் நாம் வந்து நிற்கணும். நம்முடைய இறைவன், நம்முடைய கடவுள் வந்து எதையெல்லாம் கடந்து இருக்கின்றார், இறைவனுடைய பெருமை எத்தகையது, ஏன் இந்த இறைவனை நம்ம வணங்கணும், இந்த நிலைக்கும் மற்ற நிலைக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு அருட்பால் நிறைய இடங்கள்லாம் 6 அந்தங்களெல்லாம் வள்ளல் பெருமான் வந்து தோல் உரித்து காட்டுறார். ஏன் வள்ளல் பெருமான் தோல் உரித்து காட்டணும் அப்படின்னாக்க நிலை வேணும். நிலை அறிந்துக்கிடலாம் தெரியாது, நிலை புரிந்தால்தான், நிலை அறிந்தால்தான் நமக்கு வந்து இந்த கடவுளுடைய நோக்கம் புரியும், இந்த கடவுளுடைய எல்லை நமக்கு வந்து விளங்கும். நிலையிருந்து நிற்க வேண்டும் என்று வள்ளல் பெருமான் இங்கு வந்து வலியுறுத்துறார். அதனால் வள்ளலார் வந்து வாழையடி வாழை என வந்த திருக்கூட்ட மரபில் வள்ளலார் ஒருவர் அல்ல என்பதை நம்மவர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கிறேன். இதற்கு மேலும் ஒரு நல்லதொரு சுத்த சன்மார்க்க விசாரணையில் நாம் வந்து சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. நன்றி, வணக்கம்.